Cheerful welcome to all ladies and gentlemen. Dinesh. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்டார் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதே போல் வந்து கார்ட்டூன்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். ரியல் லைஃப்பில் நம்ம பார்த்துருப்போமான்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. பட் ஃபாரின்ஸில் வந்து கிறிஸ்மஸை கொண்டாடுறவங்க நிறைய பேர் வந்து ஃபாரினில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வைக்கும்போது கிறிஸ்மஸ் ட்ரீஸ் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க. பட் எதுக்காக வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறாங்க, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து மக்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து December 21 வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார் வருது, அதெல்லாம் என்னன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க. அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பார்த்து முடிச்சிருக்க அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற டவுட் அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் நான் வீடியோக்குள்ளே போகிறேன். ஸோ லெட்ஸ் பிகின் அவர் டாபிக். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் பிகின் அவர் டாபிக். ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ்க்கு வந்து ஏன் கிறிஸ்டியன் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வந்து December 21 வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நான் ரெண்டு விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன் கிறிஸ்மஸ் ஸ்டார் வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார் வந்து தோண்டும் போது தான் வந்து கிறிஸ்டியன்ஸோடைய கடவுள், அதாவது இயேசு வந்து பிறந்தாருன்னு சொல்லி பைபிளில் வந்து எழுதப்பட்டிருக்குது. அதனால தான் வந்து இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ் வந்து ஒரு கிறிஸ்டியன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸாக வந்து இருக்குது. அந்த நாள்லாம் வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ் வந்து தோண்ட அந்த நாள், அதுக்கப்புறமா தோண்ட நேரம், அந்த டைம் தான் வந்து நம்மளுடைய இயேசு வந்து பிறந்தாங்கன்னு சொல்லி பைபிள் வந்து எழுதப்பட்டு இருக்குது. அதனால தான் வந்து கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸாக வந்து இருக்கிறாங்க. அதனால தான் வந்து எவ்ரி December 25 வந்து கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடும் போது கிறிஸ்மஸ் ட்ரீ மேலே, அதாவது வந்து டாப் ஆஃப் த ட்ரீ மேலே வந்து ஸ்டார்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து வைப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஃபாரினில் வந்து பார்க்கலாம். எதுக்காக வந்து ஸ்டார்ஸ்லாம் அங்கே வைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளோட இயேசு வந்து அந்த நாள் வந்து பிறந்தார். ஸோ அதனால் வந்து அந்த நாள் நம்ம மறக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து அந்த ட்ரீ மேலே வந்து வைக்கிறாங்க. இதனால் வந்து அழகு நிறையா இருக்கும், நம்ம இயேசுவே வந்து பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் இந்த ஸ்டார்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து வைக்கிறாங்க. அதுக்கு வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ்னு சொல்லி வந்து கூப்பிட மாட்டாங்க, ஃபேபிள் ஸ்டார்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபேபிள் ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து அந்த மரத்தோடைய எல்லா அந்த மரத்தோடைய டாப்பில் வந்து டிசைன் வச்சுருவாங்க. அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். அதனால் வந்து இயேசுவே பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கிறனால தான் ஸோ அந்த கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ் அவங்களோட ட்ரீ மேலே வந்து வைக்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ் வந்து இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்லைன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இருக்குது. இப்போ இருக்கிற மக்கள் வந்து இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ் பார்க்கலனாலும் ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ் வந்து பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி பைபிள் வந்து எழுதப்பட்டிருக்குது. ஸோ ஏன்னா வந்து அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ் வந்து தோண்டவே இல்லை. அதனால தான் வந்து இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ் வந்து இப்போ இருக்கிற மக்கள் வந்து பார்க்க கிடையாது. ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ் வந்து தோண்டி இருக்குன்னு சொல்லி பைபிள் வந்து எழுதப்பட்டிருக்குது. பட் ஆனால் வந்து இப்போ புதுசாக வந்து December 21 இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ் வந்து உருவாகுது. அதனால தான் வந்து இந்த உலகத்திலே வந்து December 21 வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு நாளாக வந்து நிறைய பேரால் வந்து பேசப்பட்டுட்டு வந்திருக்குது. அதனால் இந்த வீடியோ வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். ஒரு 800 வருஷத்துக்கு அப்புறமா வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ் வந்து இப்போ தோன்றனால எங்கே இருக்கிற ஏதாவது வந்து இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த இடத்துல இருந்துமே வந்து நம்மளால் வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ் வந்து பார்க்க முடியும். இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ் வந்து எப்படி உருவாகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜூபிட்டர் அண்ட் சர்டன் இந்த ரெண்டு மிகப்பெரிய பிளானட்டை வந்து ஒன்றா சேரும்போது வந்து ஒரு பிளானட்டாக வந்து தெரியும். ஒரு ரெண்டு பிளானட் ஒன்றா சேரும்போது ஒரு 3 மடங்காக தான் வந்து தெரியும். அந்த 3 மடங்கும் வந்து ஒரே மடங்காக தான் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதனால் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக தான் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தெரியும். அதனால தான் வந்து நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்கனால எங்கேருந்து பார்த்தாலும் வந்து தெரியும். இது எப்படி உருவாகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது எப்படின்னு சொல்லி வந்து தெரியல. எட்டு அதுக்கப்புறமா ஜூபிட்டர் அதுக்கப்புறமா சர்டன் இது மூணுமே வந்து ஒரே கோடாக வரும்போது வந்து இது உருவாகிறதுக்கு வந்து நிறையவே சான்சஸ் வந்து இருந்திருக்குன்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து அது மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால தான் வந்து இதுக்கு ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக உருவாகிறதுனால கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ்னு வந்து பேர் வச்சிருக்கிறாங்க. இது 800 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மக்கள் வந்து பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி பைபிள்லேயே எழுதியிருக்கிறாங்க. அதனால தான் வந்து December 21 வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாளாக வந்து இருக்குது. கிறிஸ்டியன்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே வந்து, ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்டார் வந்து நம்ம பார்க்குறோம்ல. ஸோ எல்லாருக்குமே வந்து December 21 வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைஸிங்கான ஒரு விஷயமாக தான் வந்து இருக்குன்னு சொல்லி ஈஸியாகவே வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ் வந்து ஏன் கிறிஸ்டியன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ் எப்படி உருவாகுது, அதுக்கப்புறமா வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ் வந்து எப்படி மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டேன். இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இன்னும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ லவ் யூ தினேஷ். சியர்ஸ்.